இன்னும் கல்யாணத்துல நீ போஸ் பண்ணி போட்டோ எடுத்தீங்களா? போஸ் பண்ணி நடிக்காது. இந்த பக்கம் பாருங்கள், வெண்டைக்காய்க்கு நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வற்றினோன்னு அப்படியே இறக்கிக்கிறலாம். இது சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் சூப்பரான நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெண்டைக்காய் பச்சடி, ரசம் வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் வதக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நமக்கு தக்காளி புளி போட்ட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் கூட்டு வைக்க போகிறேன். வெண்டைக்காய்க்கு 1/2 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய். அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வதக்கலுக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. உப்பு போட வேண்டாம். ஒரு 1/2 வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பொடி நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. சாம்பார் பொடியும் குழம்பு தூள் பொடியும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பருப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. நான் வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. 2 உருளைக்கிழங்கு தான் போட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாம்பார் தூள் தான் போடுறேன் பார்த்துக்கோங்க. சாம்பார் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கும் அதாவது நம்ம வந்து பிரிஞ்சி சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டைட் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா முறக்கட்டி கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோமா, அதனால் கொஞ்சம் பருப்பு தண்ணி கொஞ்சம் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சூப்பரான நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியில் சூப்பரான மசாலாம் அரைச்சி போட்டு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறாங்க. வியாழக்கிழமை இப்போ வரைக்கும் ஒரு 7வது மாதம் இது செஞ்சிட்ருக்குறோம். எத்தனாவது வாரம்லாம் எனக்கு தெரியாது.